ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முத்துவேலோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி எதுவுமே தெரியாமல் சக்தியும் நம்ம குமாரும் கதிரை பக்கத்தில் கூட சேர்த்துக்கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. அதையும் தாங்கிக்கிட்டு நம்ம கதிர் பாண்டியன் கிட்ட போய் விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க எல்லார்கிட்டையும் சத்தம் போட்டு ஒரு வழியாக நம்ம கதிரே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க எல்லாரும் பயங்கரமாக பாண்டியன் கிட்ட கொஸ்டின் பண்ணப்போ அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சொல்லிட்டாரு. அதனால் அவங்க எல்லாரும் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. என்னதான் முத்துவேலோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி நம்ம சக்திக்கு தெரியாமல் இருந்தாலும் கதிருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சக்திக்கு தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்திலிருந்து கதிர் தான் முத்துவேல் கூட இருக்காரு அப்படிங்கிறதுனால கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் அவர் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு மூச்சு அடைக்குதுன்னு சொல்கிறாரு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி 2-3 முறை வாமிட்டும் பண்ணிட்டாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கதிரை நீ ஒன்றும் கூட்டிகிட்டு போக தேவையில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே. இதனால தான் அவங்க காட்டு மிராண்டிங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்கிறது. இப்போ விஷயம் தெரியவும் எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்கே ஓடி இருக்காங்க. முத்துவேல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம கதிர் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்காரு. மெடிசன் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, டாக்டரை கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படின்னு அதே கான்சியஸில் இருக்காரு. இப்போது இவங்க எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதும் மாப்பிள்ளை என்னாச்சு, எப்படி இருக்காங்க அவங்க அப்படின்னு நம்ம வடிவு தான் கேட்குறாங்க. அனி அவனை என்ன கேட்டுக்கிட்டு வாங்க நம்ம டாக்டர் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு போய் டாக்டர் கிட்ட சக்தி பேசுறாரு. டாக்டர், அண்ணாவுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காரு, கண் முழிச்சிட்டாரா, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்போ எதுக்கு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. இப்போ கதிர் இருந்துட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு, உங்கள் பாட்டுக்கு உள்ளே போகிறீங்க, அவரை சரி பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு. டேய் நீ தாண்டா என் அண்ணனோட இந்த நிலைமைக்கு காரணம், அவருக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், உன்னையும் குடும்பத்தையும் வெட்டி போலி போட்டுடுவேன் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தம்பி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு, இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவர் தானே கேன்சர் இருக்கிற விஷயத்த வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதா பாண்டி என்ன சொன்னார், அதனால தானே கதிர் தம்பி சொல்லாமல் இருந்திருக்காரு. நீங்கள் என்னடானா கதிரை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க, அவர் சரியாகி வரட்டும், அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி அவருக்கு எதுவும் ஆகாதில்ல, அவர் சரியாயிருவார்ல அப்படின்றாங்க. தெரியலங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அட்மிட் பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, எதுவாக இருந்தாலும் டாக்டர் தான் சொல்லணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அப்போது நம்ம பழனி இருந்துட்டு, சரி கதிர் நீங்கள் இருக்க வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை தான், நீ வீட்டுக்கு போ, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதுதான் கரெக்டு, நாங்கள் வந்துட்டோம்ல, எங்களுக்கு விஷயமும் தெரிஞ்சிருச்சு, எங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்னடா, எப்படியும் எங்கள் அண்ணன் இந்த கேன்சர்னால போய் சேர்ந்துருவார், எப்படியாவது அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி சொத்து பத்திரத்துலலாம் கையெழுத்து வாங்கி எல்லா சொத்தையும் வளைச்சி போட்டுடலான்னு பிளான் தானே உனக்கு, அதுக்காக தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் புத்தி உங்களை விட்டு எங்கே போகும், அவருக்கு உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக தான் அவர் கூட இருந்தனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் சொல்லுவான்ப்பா, இவனை பற்றி நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு குமார் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் இங்கே இதுக்கு தான் வந்தீங்களா, அண்ணன் அங்க சாக கிடைக்குது, அண்ணன் திரும்ப உயிர் பழிச்சு வருமா என்னன்னே தெரியல, எல்லாரும் பதற்றத்தில் இருக்கும், அவருக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் ஆரம்பத்துல இருந்து கதிர் தானே அவர் கூடவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான், சர்ஜரியிலேருந்து அதுக்கப்புறம் எத்தனை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பா, இவன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டான். இவ்வளவுக்கும் நீ ஒவ்வொரு முறையும் கதிரை அசிங்கப்படுத்தியிருக்க, அவமானப்படுத்தியிருக்க, அதையும் தாங்கிக்கிட்டு அண்ணன் கூடவே இருந்திருக்கான் கதிர், அவனை பார்த்து நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நீ தான் அந்த குடும்பத்துக்கு ஜாலரை தட்டிட்டு இருக்கேன்னா நானும் அப்படி பண்ண முடியுமா என்ன, இவனோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு தெரியலன்னு, அட பண்ணிக்கட்டுமேனு, அவனுக்கு ஆசையாக இருந்தா ஒருவேளை இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு வேணும்னு நினச்சா தாராளமாக அண்ணன் எழுதி கொடுக்கட்டுமே, அதில் உனக்கு என்னென்ன பிரச்சனை, அவர் உயிரோடு நமக்கு கிடைக்கிறாரே அது போதாதா, ஒருவேளை அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கதிர் தான் அப்படின்னு தெரிஞ்சா கூட நீ இப்படிதான் பேசுவியானே அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நீ சும்மா ஓவரா பேசாத அப்படின்றாங்க. சித்தப்பா பெரியப்பா உயிரோடு இருக்கிறதுக்கே இவன் தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ போதும் நிறுத்துறீங்களா, தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்ததே தப்பு, நீங்கள் கிளம்புங்க, என் புருஷனை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் எனக்கு தெரியும் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. அண்ணி இவனை நம்பாதீங்க, இவன் என்னன்னாலும் பண்ணுவான்னு, அட இருக்கட்டுமே, ராஜிக்கு போய் சேர வேண்டிய அத்தனையும் மாப்பிள்ளை கூட தான் போய் சேரட்டுமே, அதில் எங்களுக்கு சந்தோஷம் தான், தேவையில்லாமல் நீங்கள் சொத்துன்னு சொல்லி இதை பற்றி பேசி என் புருஷனை பழி கொடுத்துடாதீங்க, அவர் உயிர் பழிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்க தம்பி
தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னா இவன் இங்கேருந்து போகணும், இவனை பார்க்க பார்க்க ஆத்திரமா இருக்கு எனக்கு அப்படின்றாங்க. கதிர் நீ என் கூட வா அப்படின்னு. இல்லை மாமா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு கதிர். இப்போ தெரியுதா நீ இவனோட சுயரூபம் என்னன்னு அப்படின்றாரு சக்தி. மாப்பிள்ள நீங்கள் அங்கே உட்காந்துட்டுருங்க, டாக்டர் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லட்டும், சொன்னதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம், தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிருக்குமே முத்துவேலோட ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை இங்கே ஏதாவது சத்தம் போட்டால் ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து எல்லாரும் வெளியேறுங்கன்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிடும், நம்ம பொறுமையாக உட்காரலாம் அப்படின்னு கதிர் போய் அமைதியாக உட்காந்துடுறாரு. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. நம்ம பழனி கதிர் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. கதிர் நீ ஒன்றும் பயப்படாதப்பா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், எப்போ தெரியும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்பா எதுக்கு மாமா இது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், மாமா என்கிட்ட கோச்சுப்பாரு, கண்டிப்பாக இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன்னு. அப்போது நம்ம கதிர்கிட்ட பழனி சொல்கிறாரு, டேய் இப்போ மட்டும் என்ன நீ என்னடா சொன்ன மாப்பிள்ள, அப்பா தானே சொன்னாரு, மச்சான் எப்பவுமே இப்படிதான், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, என் அண்ணன் அதுவும் சக்தி அண்ணன் உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமோ அப்படின்ற பயத்திலேயே இப்போ அந்த உண்மையை சொல்ல வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் மச்சான் சொன்னாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணன் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு, அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராஜி அவங்க அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்பவே போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, உங்க அப்பா குணமாகி தான் வீட்டுக்கு வருவாரு, அதுக்கு நான் கேரண்டி, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போனப்போ டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு. அந்த சைடு எஃபெக்ட்னால பெரிய பிரச்சனை கிடையாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சுல, அதெல்லாம் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுவாங்க, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு பாண்டியன் ராஜிக்குமே ஆறுதல் சொல்கிறாங்க. கோமதியுமே அழுதுட்டு இருக்காங்க. கோமதி உனக்கு வேற தனியாக சொல்லணுமா, இதான் சின்ன பிள்ளை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன், நீ தானே அவளுக்கும் ஆறுதல் சொல்லணும், நீயே உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு பாண்டியன் கோமதிக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனோட ஸ்டைலே அப்படி தான், திட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் ஆறுதல் அக்கறைன்னு எல்லாமே அடங்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது செந்திலும் சரவணனும் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கண்டிப்பாக கதிரை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கார்னர் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அதான் பழனி போயிருக்கான்ல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நீங்கள் போனீங்கன்னா சும்மா பிட்டுன்னு ஏதாவது சண்டை தான் போட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், கதிருக்கு துணையாக நிற்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம்ப்பா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு போகட்டும், அவங்க 2 பேரும் போகட்டுமேங்க அப்படின்றாங்க. சரிடா 2 பேரும் போங்க, அங்கே எதுவும் சண்டை வராமல் கதிர் பார்த்துப்பான், அவன் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கணும், அவர் சரியாகி வீட்டுக்கு வரணும்னு மட்டும்தான் நினைப்பான். ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்க அப்படி இல்லை, முக்கியமாக உங்கள் சின்ன மாமா இருக்கானே அந்த சக்தி, அவன்லாம் ரொம்ப மோசமானவன், அவன்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா, அவன் கண்டிப்பாக கதிர்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், தம்பிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், தம்பி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கான்னு நீங்கள் ஏதாவது பேச போய் சண்டை வந்து ட்ரீட்மெண்ட்டில் பிரச்சனை வரப்போகுதுடா, நீங்கள் அமைதியாக இருக்கணும், கதிர் ஏதாவது சண்டை போட்டுறக்கூடாதுங்கிற நினைப்பில் தான் நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் கதிர் உங்களையும் சமாளிக்கிற மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஏற்கனவே கதிரை ஓரமாக உட்காரிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த காட்சியை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. டே கதிர் என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. கதிர் அமைதியாகவே இருக்காரு. அதுக்கப்புறம் மாமா நீங்களாவது சொல்லுங்கள், ஏன் நீங்கள் 2 பேரும் மட்டும் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏன்டா கேட்குறீங்க மாப்பிள்ளைங்களா, இதோ இங்கே நிற்கிறாரே அண்ணன், அவர் தேவையில்லாமல் கதிர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு, ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணி தான் நீங்கள் இங்கே உட்காருங்க தம்பி, டாக்டர் வெளியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சுருக்காங்கன்னு. கதிர் அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்றாங்க. பிரச்சனையா இல்லையானே எனக்கு தெரியலண்ணே, ஆக்சுவலாக மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் அவரும் வந்திருந்தோம்ல, அப்போ டாக்டர் சொன்னார் 1 டே அப்சர்வேஷனில் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க அப்படின்னு. ஆனால் மாமா கேட்கவே இல்லை, அவருக்கு வீட்டுக்கு போய் ஆகணும்னு இருந்துச்சு, ஏன்னா நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாராமா, அதனால் எனக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆனால் டாக்டர் சொல்கிறத கேட்டு இங்கே இருந்திருந்தா ட்ரீட்மெண்ட்டு அவர் கரெக்டாக கொடுத்துருப்பாரு, ஏதாவது சைடு எஃபெக்ட் அப்படின்னா கூட உடனே பார்த்துருந்துருப்பாரு, சைடு எஃபெக்ட் வரும்னு டாக்டர் சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொன்னார், அதுபடி நம்ம கூட்டிட்டும் வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ நேரம் இவன் பொறுத்துக்கிட்டு இருந்தார், எவ்வளோ நேரம் கழித்து எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் கண்டுபிடிச்சி இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு முடிவெடுத்தாங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல, இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலை, டாக்டர் சொன்னால் மட்டும்தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கதிர் கண் கலங்குறாரு. டே கதிர் என்னடா வருத்தப்படாத, அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, அவர் சரியாகி வந்துடுவார் அப்படின்னு பழனியும் சொல்கிறாங்க.
சரவணன் செந்திலும் சொல்கிறாங்க. கதிர் இருந்துட்டு அவர் ரொம்ப நல்லவர், பார்க்க தான் ரொம்ப கம்பீரமாக கருட முரடா இருப்பார், ஆனால் அந்த மாதிரி மனுஷன் அவர் கிடையாது. அவர் வெளி தோற்றத்தை வச்சு அவர் ரொம்ப பயங்கரமானவர்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். குழந்தை மாதிரி அவருக்கு யாருமே கஷ்டப்படக்கூடாது. அவங்க வீட்டு ஆளுங்க அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வருத்தப்படுறத இவரால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காகவே இவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னவர் அப்படின்னு கண் கலங்குறாரு கதிர். அப்போ டாக்டர் வெளியே வராரு. டாக்டர் வந்துட்டாருன்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி கதிர் ஓடி போய் நின்று டாக்டரோட கையை பிடிச்சிக்கிட்டு, டாக்டர் மாமாக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவர் சரியாயிருவார்ல, அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க. டோன்ட் வரி கதிர், அவர் நல்லா தான் இருக்காரு. நான் தான் சொன்னனே அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு மயக்கமோ இதோ இந்த மாதிரி மூச்சு திணறல், வாமிட்டு இதெல்லாம் வரும்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கவே இல்லை. அதான் இப்போது அந்த சிம்டம்ஸ் வந்ததும் நீங்களே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. ஏன் டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ கதிர் இருந்துட்டு அவங்க தம்பியையும் நம்ம குமார் எல்லாரையும் பார்த்துட்டு, இல்லை டாக்டர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஆக்சுவலாக அவரோட ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது, அது தெரியவும் கூடாது அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரு. அந்த விஷயம் இவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால எங்கள் 2 குடும்பத்துக்கும் சண்டை பிரச்சனை, நான் அவரை கூட்டிகிட்டு போய் ஏதோ பண்ணிடுவேன் அப்படிங்கிற பயத்தில் இவங்க ஏதாவது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போகலான்னு சொன்னார் டாக்டர் அப்படின்றாங்க. உங்கள் 2 பேர் குடும்பத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நீங்கள் என்ன இவ்வளவு நாளாக அவர் கூட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, எப்படி இவ்வளவு நாள் அவங்க யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது உங்களால், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. கதிர் லேசாக சிரிக்கிறாரு. உண்மையிலே நீங்கள் ரொம்ப கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ சக்தி இருந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீ ஒன்றும் கிரேட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சக்தி பேசுகிறாரு. தம்பி இப்போ தானே சொன்னேன் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு, டாக்டரு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு போகவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 2 நர்ஸ் வெளியே வராங்க. டாக்டர் வந்து நீங்கள் பேஷண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு, பட் யாராவது ஒருத்தர் தான் உள்ளே போகணும், எதுவுமே பேசக்கூடாது, அவர்கிட்ட பார்த்துட்டு வந்துடணும், அவர் இன்னும் கான்சியஸ்க்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு கதிர் பேச வராரு. எதுவாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட பேசிக்கோங்க, அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வாடா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், அண்ணங்கிட்ட நம்ம பேசணும், நமக்காக நம்ம தம்பி பையன் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சந்தோஷமா எந்திரிச்சு கூட உட்கார்ந்துப்பாரு அப்படின்றாரு. அப்போ நம்ம கதிருக்கு கோவம் வந்துடுது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, டாக்டர் சொன்னதை கேட்கணும், உங்க இஷ்டத்துக்கு போய் பேசுறேன்னு சொல்றீங்க, அவர் கான்சியஸுக்கு வரல, அவருக்கு மூச்சு திணறிச்சு, வாமிட் வந்துச்சு, வேற என்னென்ன தொந்தரவு இருந்துச்சோ அவரால் சொல்ல முடியல, மூச்சு விட முடியல, நீங்க சும்மா கேம் ஆடிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க கேம் ஆடிட்டு இருந்தோமா, என்னடா பேசுற அப்படின்னு சக்தி கோவம் வந்து சட்டையை பிடிக்கிறாரு. இங்க பாருங்க தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, அமைதியா இல்லைங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் உள்ளே போகிறாரு. கதிர் உள்ளே போகிறது சக்திக்கு சுத்தமாக பிடிக்கல. முதல்ல வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க. போயிட்டு வரட்டும் விடுங்க தம்பி அப்படின்னு. ஏன் நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நீங்கள், இல்லை அவர் பெத்தெடுத்த அந்த பொண்ணு ராஜி, அவள் உள்ளே போகலை, அவள் இன்னும் வந்து கூட சேரலை, நான் அவர் கூட பிறந்தேன், என்ன உள்ளே விட முடியாதுன்னு சொல்கிறான். இவ யார் உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு, அவன் அவரோட மருமகன் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. சக்தி ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. என்ன தம்பி முறைக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்திருந்தா குமார் வந்து பார்த்துருப்பான், குமாரோட பொண்டாட்டி வந்து பார்த்துருப்பா, யார் அவர் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்காங்கிறது ஒன்று இருக்குல்ல அப்படின்னு. அப்போ எங்களுக்கெல்லாம் பாசம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கோவப்படுறாரு. அப்படியெல்லாம் இன்னும் இல்லை, இவ்வளவு நாள் கதிர் தான் அவர் கூட இருந்திருக்கான், கண்டிப்பாக இதனால் ஏதாவது பிரச்சனை இல்லை அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட கதிர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவார். நமக்கெல்லாம் இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுன்னு தானே அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போது பாண்டியனை சொல்லி தானே நமக்கு தெரியும், அப்புறம் எப்படி நம்மக்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுவார். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க, அவர் உள்ள கதிர் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வடிவு சொல்லிடுறாங்க. கதவை திறந்து நம்ம கதிர் மட்டும் உள்ளே போகிறாரு. முத்துவேல் இருந்துட்டு அங்கேயே நிற்கிறாரு. கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு நம்ம வடிவு குமார் மற்றவங்க எல்லாரும் போய் உட்காடுறாங்க. இப்போ நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்க்கும்போது கதிர் அவர் பக்கத்தில் போய் நின்று அவர் தலையை லேசாக வருடி விடுறாரு. அவர் கண் முழிச்சிடுறாரு. அட அப்படிங்கிற மாதிரி சக்தி ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. கதிரை திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்ன மாமா கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டீங்க அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. டாக்டர் சொன்னப்போவே கேட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, எல்லாரும் எவ்வளோ பயந்து போயிட்டாங்க தெரியுமா, எல்லார்கிட்டையும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு. ஆமாம் கேட்க மறந்துட்டேன், என்ன சொன்னீங்க அவங்க, அதாவது
அதாவது நீ என்ன சொன்ன அவங்க எல்லார்கிட்டையும், எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னியா? நீயும் உங்கள் அப்பாவும் வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக உங்க கூட அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன நடந்துச்சா உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்றாங்க. இல்லை மாமா, எதுவும் தெரியாது. அங்கே என்ன நடந்துச்சுங்கிற கேட்குற நிலைமையில நான் இருந்தேன். நீங்கள் சரியானா போதும், நீங்கள் எப்படா கான்சியஸ்க்கு வருவீங்கன்னு பயத்தில் இருக்க நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு. அழுதியா அப்படின்னு சிரிக்கிறாரு. இல்லை நான் எதுக்கு அழ போகிறேன், நான்லாம் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிக்காதீங்க நீங்கள் அப்படின்னு. நான் சிரிக்கணும்னு தானே நினச்சேன் அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்னு கதிரும் சிரிச்சிடுறாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி உன் ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு மாமா அப்படின்னு. கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோனை எடுத்து, அது கதிரோட ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் வீட்டில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு. இந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸை இவர்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. யார் மாமா அப்படின்னு. நீ சொல்லு அப்படின்றாரு முத்துவேல். அதுக்கப்புறம் அட்ரஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. யார் மாமா அவர் அப்படின்னு. அவர் வரட்டும், அவர் வந்ததுக்கப்புறம் அவரை கூப்பிட்டுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, ரெஸ்ட் எடுங்க, டாக்டர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு வர சொன்னாங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கதிர் வெளியே வராரு. அப்போது நம்ம சக்தி இருந்துட்டு என்னடா சொன்னார் அண்ணன் அப்படின்னு அவர் கண் விழிச்சிட்டாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒருத்தராக போய் பார்த்து பேசிட்டு வரதுன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். அப்புறம் அவருக்கு கேன்சர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, என்னமோ ஏதோ சரியாயிட்டாரு, அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோவே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கோங்கன்னு. அதெல்லாம் முடியாது, எங்கள் பெரியப்பா கிட்ட நாங்கள் இதை பற்றி கேட்க தான் போகிறோம், நீ ஒருவேளை நீ உங்கள் அப்பாவும் போய் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே அதுவே அவரை ரொம்ப காயப்படுத்தும் அப்படின்னு கதிர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிறாங்க. வடிவுமே கூட அதை பற்றி பேசாமல் கண் கலங்குறாங்க, வருத்தப்படுறாங்க. திடீர்னு நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க அப்படின்னு தான் முத்துவேல் நினைக்கிறாரு. இப்போ கதிர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் ஒருத்தராக போய் பார்த்து பேசிட்டு வராங்க. இப்போ இவங்க ஃபோன் பண்ணது வேற யாரும் இல்லை, ஒரு லாயரு. அவர் வந்து கையில் ஏதோ ஒரு ஃபைலோட எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கதிர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு. என்னால் இப்போ சாரை பார்க்க முடியாது, லேட் ஆகும், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன், இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போது அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம கதிர் உள்ளே போகிறாரு. நீ எதுக்கு மறுபடியும் உள்ளே போகிறேன்னு சக்தி கோவப்படுறாரு. அவர் வர சொன்னார், இதோ இந்த ஃபைலு யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார், இதை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றாங்க. உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவர் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காரா, என்னது அது கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இது அவர்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் முத்துவேல் கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பத்திரம் இருக்கும், அதை எடுத்து பாரு அப்படின்றாங்க. அதை கதிர் எடுத்து பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. என்னமாம்மா இதெல்லாம் அப்படின்னு. ஆமாம், ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தை எல்லாத்தையும் உன் பேர்லையும் ராஜி பேர்லையும் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு மாமா இப்போ அப்படின்னு. இன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது தப்பாக நடந்துட்டா என்ன பண்ணுறது, இதில் நான் கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நீ, நான், ராஜி 3 பேரும் கையெழுத்து போடணும். முக்கியமாக இந்த விஷயம் சக்திக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யாருக்கும் தெரியாது. தெரிய வரும்போது அதாவது வேணும் அப்படின்னும் போது நானே சொல்லிக்கிறேன், இதை பற்றி நீங்கள் யாரும் காமிச்சிக்க வேண்டாம், இந்த பத்திரம் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ பத்திரம் கொடுக்குறாரே அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தி அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்காரு. டே குமார் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே பாடுறா அப்படின்ட்டு. அண்ணி நான் சொன்னால் நம்பலைல்ல, இங்கே வாங்க அப்படின்னு பழனியையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்க்குறாங்க, சரவணனும் நம்ம செந்திலமும் கூட. இப்போ எல்லாருமே அந்த விண்டோ வழியாக பார்க்கும்போது முத்துவேல் வந்து ஒரு பத்திரத்தை கதிர்கிட்ட கொடுத்து அதை பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பத்திரம் எழுதின விஷயம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போனேன்ல, அப்போது எனக்கு ஏதாவது ஒரு தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது, நான் பண்ணதான் ஆச்சு, நான் நல்லா இருக்கும்போது இதை பண்ணிடணுன்னு லாயர்கிட்ட சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன், இது ஜஸ்ட்டு சைன் பண்ணால் போதும் நம்ம எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, சொத்தை எழுதி வாங்குறதுக்காக தான் பாண்டியன் குடும்பமும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னது கண் கூட பார்க்க முடியுதா, அங்கே பாருங்கள் அண்ணன் ஏதோ பத்திரம் கொடுக்குறாரு அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. முக்கியமாக நம்ம சக்தி இதை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாரு. கதிர்க்கும் இது வந்து பிடிக்கல. ஆக்சுவலாக அவர் இப்படி பண்ணியிருக்கிறது பிடிக்காம தான் நின்றுட்டு இருக்காரு. அது தெரியாமல் சக்தி ஏதோ கதிர் தான் பிளான் பண்ணி திட்டம் போட்டு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாரு, சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த குழப்பத்தில் இவங்க எல்லாரும் கதிரை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்களா, இல்லை இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்களா, அதாவது முத்துவேல் சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் சொல்லி ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.